ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ஏற்கனவே நம்ம திருக்காட்டுப்பள்ளியின் மூலமாய் நான் அங்க ஒரு செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாய் சில காரியங்களே பேசி கொண்டிருக்கிறோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று புதன்கிழமையா இருக்கும், இல்லைன்னா ஒரு சண்டேஸா இருக்கும். தேவ சித்தத்தை கண்டறிதல் அப்படிங்கிறத நாம் நடைமுறை வாழ்க்கையில சில விஷயங்களை சொல்லியிருப்போம். அதாவது வாழ்க்கையில தேவ சித்தங்கிறது மிக மிக முக்கியம். இந்த பாகைமானி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாகைமானி ப்ரொடெக்டர், பிள்ளைகள் எல்லாரும் அதை நம்ம படிச்சுட்டு தான் நம்ம வந்திருப்போம். நான் அதை சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருந்தா கொண்டே வந்திருப்பேன். சில பேருக்கு புரியல. அந்த பாகைமானிங்கிறது இப்படி அதை காமிக்க முடியுமா? அதாவது முடியுமா காமிங்க. சில பேருக்கு என்னன்னு ஆஃப் ரவுண்டு பாகைமானி. அதுல இப்படி வரும் பொழுது 0 டிகிரி அப்படின்னு இருக்கும். அடுத்தது 10 டிகிரி, அடுத்தது 20 டிகிரி. அந்த இடத்துல அந்த 10க்கும் 20க்கும் அல்லது 20க்கும் 30க்கும் உள்ளார இந்த இடம் இருக்குல்ல, அந்த அக்யூட், அந்த ஆங்கிள் வந்து அக்யூட்டா இருக்கும். அப்படி அக்யூட் என்னன்னு சொல்றது, ரொம்ப குறுகினதா இருக்கும். இந்த கைக்கும் இந்த கைக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப குறுகினதா இருக்கும், கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும். லாங் ரன்ல இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்படி நான் கணக்கு வச்சுக்க, இப்படியே வச்சுக்க. இப்ப இங்க வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? இவ்வளவு கிட்டக்க தானே இருக்கு. இந்த அப்படியே ஒரு கோடை போடுங்களேன். இப்படி ஒரு நேர கோடு போட்டா எங்க போவோம்? ஸ்ரீலங்காவுக்கு போவோம் இல்ல? இப்படி போட்டா நேரா ஸ்ரீலங்கா போவோம். இப்படி 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 போட்டா எங்க போவோம்? ஆஸ்திரேலியா போகும்னு வச்சுங்க. எனக்கு சரியா மேப் எல்லாம் தெரியல. ஆனா இங்க என்னவா இருக்கு? ஜஸ்ட் பக்கங்கிற மாதிரி இருக்கு. அதாவது பிகினிங்ல, ஆரம்பத்தில் சற்று தள்ளி இருக்கிறது போல தோணும். நாட்கள் செல்ல 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 செல்ல, வருஷங்கள் ஆக 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 இப்படி போகும் பொழுது இது அப்படியே போகும். இது ஸ்ரீலங்காவுக்கு போகும், ஆஸ்திரேலியாவுக்கு போகும், எங்கேயோ எண்டப் ஆயிடும். சோ தேவ சித்தத்தை நாம் சரியா கண்டுபிடிப்பதற்கு நம்முடைய மைண்ட் என்ன ஆகணும் அப்படின்னா, மனம் புதிதா இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. மனம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்மளுடைய மனம் புதிதாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தேவ சித்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு ரெண்டு காரியத்தை இந்த காலையில உங்களோடு கூட வலியுறுத்த விரும்புகிறேன். இப்ப மனம் புதிதாகாத ஒரு மனுஷனை நான் சொல்றேன். பைபிள்ல நிறைய பேர் மனம் புதிதாகாதவர்களுடைய பைபிள்ல எவ்வளவு வேத பாத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு பாத்திரத்தை முதல்ல சொல்றேன். அதுக்கு பிறகு தேவனுடைய பரிபூர்ணமான பெர்ஃபெக்ட் வில், பரிபூர்ணமான சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதுல இருந்துடக்கூடாது நம்மளுடைய லைஃப் அப்படின்னா, தேவனுடைய அனுமதி சித்தத்தில் நாம் இருக்கக்கூடாது. இந்த காலையில இந்த 2 சத்தியத்தை உங்களோடு கூட நான் சொல்றேன். ஒன்று, எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்மளுடைய மனம் புதிதாகிறதோ, எதை வச்சு புதிதாகணும் அப்படின்னா, வேத வெளிச்சத்தில் நம்மளுடைய மனம் புதிதாகணும், அல்லது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளுடைய மனம் புதிதாகணும்.
அப்பொழுதுதான் நம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாம் செய்ய முடியும். அதுக்கு உதாரணமா ஒரு பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ரோமர் 12:2 முதல்ல வாசிப்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்தார போல நாம இருக்கணும், இந்த உலக மனுஷர்களைப் போலவே நாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பீடு, உலக மதிப்பீடு உடையவர்களாய், உலக கண்ணோட்டம் உடையவர்களாய், உலக கண்ணோட்டம், உலக மதிப்பீடு உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் செய்ய முடியாது. சில விஷயங்கள சின்ன விஷயங்களா இருக்கும், சில விஷயங்கள மேஜர் விஷயங்களா இருக்கும், தப்பா போயிடும். உதாரணமா திருமண விஷயத்தில் சில இதெல்லாம் மேஜர். இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃபாரின்கே போக கூடாது, ஆனா ஃபாரின் போயிட்டாங்க, தேவ சித்தத்தை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னா திரும்பி வந்துடலாம். ஒரு பிசினஸ் ஒருத்தர் தேவ சித்தம் இல்லாதபடிக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, தப்பா போதும் தெரியுது, வெளியில வந்துடலாம், எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடலாம். ஆனால் லைஃப்ல மேரேஜ்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ரிவர்ஸ் வர முடியாது, தப்பா போயிடும். ஸோ சில மேஜர் திங்ஸ் எல்லாம் இருக்கு வாழ்க்கையில. மேஜர் அதாவது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த ஒரு எல்போர்டு கத்துக்குட்டி தாவீது. இவருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கத்துக்குட்டி எல்போர்டு கத்துக்குட்டி தாவீது. தேவன் மேல பிரியம் இருக்கா அப்படின்னா தேவன் மேல பிரியம் இருக்கு. தேவ நாமத்தின் மேல் வைராக்கியம் இருக்கா? தேவ நாமத்தின் மேல் வைராக்கியம் இருக்கு. சின்சியர் ஃபெலோ. ஆனால் அவனுடைய மைண்ட் என்ன ஆகல அப்படின்னா, மனம் புதிதாகல. தாவீதுனுடைய மனம் புதிதாகல. இங்க வாசிக்கிறோம் 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். verse 20. 1 சாமுவேல் 18:20. சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். பாத்துங்க, 1 சாமுவேல் 18:20. சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. சரியான ஞான சூன்யம், ஞான சூன்யம், ஸ்பிரிச்சுவல் வெயிட்டே கிடையாது, ஒண்ணுமே இல்லை, ஆவிக்குரிய ரீதியில ஒண்ணுமே கிடையாது. இவளை குறித்து அப்புறம் சொல்றேன். இந்த சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை ஏன் நேசிச்சா அப்படின்னா 7 விஷயம் பைபிள்ல சொல்லப்பட்டது. அவன் 7 அம்சங்கள் கொண்டவனா இருந்தான். யாரு? தாவீது. இதான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். மனம் உலகத்தினுடைய பார்வையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய சந்ததி சமயத்தில் துக்கமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படி கண்ணோட்டத்துல பாக்குறது இல்ல. தங்களுடைய மேட்ச இப்படி பாக்குறது, இப்படி பார்க்கணும்னு நான் சொல்ல வரல, இப்படி பார்க்கலாம், ஏற்றதா இப்படி இருக்குன்னா தனக்கு ஏற்றதா பார்க்க, இப்படி பார்க்க கூடாது.
நம்ம என்ன சொல்லல, இப்படி பாரு, உன் லெவலுக்கு கீழே குறைஞ்சு இப்படி பாரு, கீழ் நோக்கி பாரு. நோ, we are not telling like that. ஏற்றதா உன்னுடைய கம்பேட்டபிலிட்டி, உன்னுடைய பிசிக்கல், உன்னுடைய உடல் ரீதியாக, படிப்பு ரீதியாக, சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உன்னுடைய அழகு ரீதியாக எல்லாம் இப்படி பாருங்க, ஏற்றதா பாருங்க. ஆனா எப்படி பார்க்க கூடாதுன்னா இப்படி பார்க்க கூடாது. அது இப்ப இப்ப அப்படி இருக்கு. இப்ப ஓகே, இங்க ஒரு மனுஷன் பாருங்க, இவன் யார் அப்படின்னா சாதாரண ஒரு குடி பிரஜை. சவுல் ராஜ்ய பாரத்தினுடைய சாதாரண ஒரு குடி பிரஜை. ஈசாய் அவனுடைய வீட்டுல உள்ள பிள்ளைங்க ஒரு 8 பிள்ளைங்கள 8வது பிள்ளை கடைக்குட்டி. என்ன படிப்பு அப்படின்னா படிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அப்பா மூத்த பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு எல்லாத்தையும் மிலிட்டரியில எல்லாம் ரேங்க் ஆபீசர்ஸ் தான் எல்லாம், அதாவது மிலிட்டரியில போய் எல்லாம் ஜாயின் ஆயிடுச்சு. எல்லாம் அதாவது போய் தொத்திக்கிட்டு நல்லா கவர்மெண்ட் போஸ்ட்ல எல்லாம் மிலிட்டரி அப்படி இப்படின்லாம் போய் உட்காந்துட்டாங்க. திஸ் டேவிட் கடைக்குட்டி வீட்டுல உள்ளதான ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு அவங்க அப்பா போட்டார். அதை சின்சியரா செய்தா தேவன் மேல் பிரியம் உள்ள மனுஷன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காட்லி மேன், நல்ல அவனுடைய மைண்ட் என்ன ஆகல அப்படின்னா, அவன் என்னங்கிறத உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இவ என்ன பண்ணா அப்படின்னா, சவுலின் குமாரத்தியாகிய மீகால் ஏன் தாவீதின் மேல நேசித்தாள் அப்படின்னா, நாம் இங்க வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் அதிகாரத்திலும் அது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அடிப்படையில் அவள் பார்த்தார். 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, நம்பர் 1 இளைஞன், நம்பர் 2 சௌந்தரியமான ரூபன், நம்பர் 3 சிவந்த மேனி. இளைஞன், சௌந்தரியமான ரூபன், நம்பர் 3 சிவந்த மேனி. 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் இன்னொரு 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 16வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவள். அவன் கிட்டார் போட்டோம் அல்லது கீபோர்டு போடட்டும், அவன் சுரமண்டலம் கிண்ணறம் வாசிப்பதில் அவன் தேறினவன். 4, 5 பராக்கிரமசாலி, 6 யுத்த வீரன், 7 காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். அதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஏப்பா, இத மாதிரி ஒரு பையன் இருந்தான்னா, ஒரு இளைஞன் இருந்தான்னா, எந்த பொண்ணுதான் என்ன செய்ய மாட்டா, விரும்ப மாட்டா. நிச்சயம் விரும்புவா. நல்ல பராக்கிரமசாலி, சௌந்தரியம் உள்ளவன், மியூசிக் வாசிச்சான்னா பிசாசு கூட ஓடி போயிடும். அவன் கிண்ணரை எடுத்து வாசிச்சானா, அவன் கீபோர்டு போட்டான்னா, அவன் சுரமண்டல எடுத்து வாசிச்சானா பிசாசு கூட ஓடி போயிடும். எப்பா, என்ன டேலண்ட்! ஆவியை இறக்குறது என்ன, ஆவியை துரத்துறது என்ன, அவன் என்ன டேலண்டான ஃபெலோ. யுத்த வீரன், சிவந்த மேனி, ரூபன். இந்த காரியங்களை வைத்து யார் நேசித்தாள் அப்படின்னா, மீகால் நேசித்தாள். என்ன அடிப்படைய வச்சு பார்த்திருக்கணும் அப்படின்னா, தாவீதிட்ட இவ பார்த்திராத இன்னொரு அம்சம் இருந்திருக்கு. அதை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தாவீதின் இடத்துல இவன் இந்த 7 கேட்டகரியில பார்த்தாலே ஒழிய, ஏன்னா அவளுடைய மனது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து இருந்துச்சு. இந்த உலகத்துக்கு அடுத்ததான மைண்ட்ல இருந்ததுனால இதைதான் பார்த்தாலே தவிர, அவள்கிட்ட என்ன இல்ல அப்படின்னா, அவன் தேவனுடைய நாமத்துக்கு வைராக்கியம் கொண்டவன்,
இஸ்ரவேலின் கர்த்தரை நிந்தித்த கோலியாத்த வீழ்த்தினவன் தேவனுடைய நாமத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவன், அல்லது தேவனுடைய பெட்டியை காட்டிலையும் மேட்டிலையும் பனியிலையும் வெயிலையும் கிடந்ததான அந்த பெட்டியை தேவனுடைய நகரத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுல முனைப்பா இருந்து அந்த தேவனுடைய பெட்டியை உள்ளார கொண்டு வருகிறான். இவ தம் புருஷனை ஐயோ 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 தேவடா 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 தேவடா, யார பார்த்து அப்படின்னா புருஷனை பார்த்து ஐயோ ஐயோ இப்படியா? அப்ப பூஜ்யம், உள்ளார ஒண்ணுமே கிடையாது. ஞான சூன்ய பக்கம் ஒண்ணுமே இல்லை. டியூப்லைட். ஸ்பிரிச்சுவல் வெயிட் ஏதாவது இருந்துச்சா? ஸ்பிரிச்சுவலா ஏதாவது பார்த்தாளான்னு கேட்டா ஒரு ஸ்பிரிச்சுவலும் பார்க்கல. அவ பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாம் எக்ஸ்டர்னல். எல்லாம் இருக்கணும். நல்ல ரூபன், சௌந்தர்யம், நல்ல சில எல்லாம் அப்படி இது போடுவாங்க பாருங்க. அந்த இத அது பேர் என்ன, அது அடிக்கிறதுக்கு பேர் என்ன, ட்ரம்ஸ் அப்படி அடிச்சாங்க. சில பேர் அடிச்சு அப்படி சுட்டுவாங்க. அடிச்சு அப்படி சுட்டாங்க. லைக் என்ன சுருட்டினதுக்காகவே அவனை கல்யாணம் பண்ணா. என்ன அடி ட்ரம் அடிக்கிறான், என்ன பாட்டு பாடுறான், என்ன மைக்க பிடிக்கிறான், என்ன பேய் கூட ஓடுது, பிசாசு ஓடுது. தேவன் பேர்ல தாகமா இருக்கான். தேவன் பேர்ல உள்ள ஒரு தேவனுடைய நாமத்தின் மேல் மகிமைக்கா இருக்கு. பார்க்க தெரியல, சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அது ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, கொஞ்சம் திமிரு தண்டம் கொஞ்சம் கூட, புருஷனை அற்பமா எண்ணுகிறவள், அவமதிக்கிறவள், அதெல்லாம் பின்னாலதான் தெரியுது. சரி, இது அவளுடைய பார்ட். நம்ம தாவீதுனுடைய பார்ட்ட பார்ப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். பைபிள் அங்கேயே எழுதி வச்சிருச்சு பாருங்க. தாவீதுக்கு எல்லாம் கரெக்ட். தேவ பக்தி, தேவதாசன், தேவனுக்கு பிரியமானவன் தான். ஆனா இங்க வாசிக்கிறோம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனத்தில் அவன் ராஜாவினுடைய ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், பெரிய இடத்து சம்பந்தம். இந்த ஞான சூன்யத்தை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் யார் சொல்லுங்க ஆகும்? சன்-இன்-லா. இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய ராஜாவுக்கு நான் மருமகன். நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமா இருந்தது. அவனுக்கு வேற செய்தி சொல்லிட்டாங்க. வேற எப்பா, அவ உன்னை நேசிக்கிறா. சவுலும் என்ன செய்யறான்? தன் மகளை கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கான்னா அவன் ஒரு சதித்திட்டம் போட்டு வச்சிருக்கான். அது இவருக்கு தெரியல. பாவம், ஏக்கம் பாருங்க. 23ஆம் வசனத்துல ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம் அப்படின்னா, அப்பொழுது தாவீது 23, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவன், நான் அற்பன். இதெல்லாம் என்ன? இது நல்ல எளியவன், நல்ல அற்பன்கிற ஸ்பிரிட் எல்லாம் கிடையாது. நான் எளியவன், நான் நீசன், நான் அற்பன், அப்படி இல்ல. இது என்ன அர்த்தம்னா ஏக்கம். ஐயோ, இது கிட்டுமா கிட்டாதா, வாய்க்குமா வாய்க்காதா, எப்படி என்னால முடியும்? பெரிய இடத்து சம்பந்தம், என்னால நினைச்சு பார்ப்பாங்களா? தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு எப்படியாவது. அப்ப இப்ப பைபிள விட்டுரும். எதுக்குண்டா கல்யாணம்? எதுக்கும் கல்யாணம் அப்படின்னா
அழகுக்கும் அந்தஸ்துக்கும். ஒன்னு பியூட்டி, இன்னொன்னு மணி. இன்னைக்கு கல்யாணங்கள் உலகத்தை விட்டுருங்க, உலகத்துல விட்டுருங்க. கிறிஸ்தவ திருமணங்களே இன்னைக்கு எந்த அடிப்படையில் இன்னைக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா, எதுக்கு மேட்ச் அப்படின்னா, பணத்துக்கும் பியூட்டிக்கும், மணிக்கும் பியூட்டிக்கும் தான் கல்யாணம் இன்னைக்கு. நீண்ட வருஷங்களுக்கு முன்பாக நம்மளுடைய திருச்சபையில் உள்ள ஒரு ஒரு பையனுக்காக நம்ம சர்ச்சுக்குள்ளரே, நம்ம சிஎஃப்சி சர்ச்சஸ்குள்ளாகவே ஒரு பெண்ணை பார்க்கணும்னு அவங்களுக்கு விருப்பம். பையனுக்கும் தாய் தகப்பனுக்கெல்லாம் விருப்பம், சிஎஃப்சிலே பொண்ணு எடுக்கணும்ட்டு. சரியா அமையல, வருஷங்கள் ஓடிட்டே இருந்தது. அப்ப நான் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொன்னேன், பிரதர், உங்களுக்கு சுயாதீனம் கொடுக்குறோம். நம்ம சிஎஃப்சி தான் இல்ல, வெளியிலையும் ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் வெளியில இருக்காங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது. நல்ல தேவ பக்திக்குரிய பிள்ளைகள் வெளியில இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கால் நீங்க போய் பாக்குறதா இருந்தா, யார் மூலமாவது தெரிய வகையில தெரிஞ்சு வந்து சொன்னீங்கன்னா வந்து சொல்லுங்க, அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சுதந்திரம் கொடுத்தோம். அவங்க போய் பார்த்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ சொன்னாரு, ஒரு பாஸ்டர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு இடத்துல போய் பார்த்தாச்சு. இந்த சர்ச்சில் இந்த ஒரு ஃபேமிலியில ஒரு கேர்ள் இருக்கா பிரதர் அப்படின்னா, நம்ம போய் பார்ப்போம். அப்படிங்கிறப்ப அந்த பையனுடைய அப்பா அம்மா, பையனுடைய அப்பா அம்மா, நானு, நம்ம வீட்டுல சிஸ்டர், நாங்க ஒரு 5 பேர் போனோம். ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போய் அந்த வீட்டுல போய் உட்காந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்தாங்க. சும்மா பேச்சு கொடுக்குறோம். அவங்க வேற ஒரு சர்ச்சு, சில ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும் பொழுது, அதுல யார் ரொம்ப யாப் 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 அப்படின்னு மனைவி, அந்த பெண்ணோட அம்மா ஓவர் சவுண்ட். புருஷன் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், மியாவும் மியாவும் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு பேச்சு இல்ல. நம்ம தான் ரொம்ப ஃபுல்லா பேசுறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு, இந்த சிஸ்டர் ரொம்ப சவுண்டா இருப்பாங்க உள்ள இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணையை அழைச்சிட்டு வந்தாங்க, உட்காந்தாங்க, அப்படி பார்த்தாங்க. இப்ப அடுத்து என்ன நடந்தது, ஒரு ஸ்வீட் வச்சாங்க, அப்புறம் ஒரு காரம் வச்சாங்க, ஒரு பழம் வச்சாங்க, இன்னும் ஸ்வீட்டு, பழம், இன்னும் ஆப்பிள்லாம் என்ன செய்யல, சாப்பிட்டு முடிக்கல. இந்த மிச்சம் மீதி எல்லாம் இருக்கு. அதுக்குள்ளரே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பப்ளிக்கா போட்டு உடைச்சிட்டாங்க. எங்களுக்கு பையனை பிடிச்சிருச்சு, நீங்க என்ன சொல்றீங்க தம்பின்னு ஸ்ட்ரெயிட்டா. யாருக்கே ஒரு சபை இங்கிதம்னு ஒண்ணு இருக்குல்ல, சபை இங்கிதம், சபை அலங்காரம், சபை ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் இங்க உட்காந்துருக்கேன், என் பக்கத்துல அந்த தம்பி உட்காந்துருக்காங்களோ, அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. கர்த்தருடைய பீடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன், சுத்தல. நீ உலகம் இன்னைக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு பையன் சிவந்த மேனி, பையன் ரூபன், நல்ல வாட்டர் சாட்டம், ஐடி, நல்ல எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆன சேலரி. அப்ப பையனை பார்த்த மாத்திரத்துல அமைக்கணும்டா. See the spirit. ஒரு எப்படி கேட்டாங்கன்னே தெரியல, அவன் பயந்து தெரிச்சு போயிட்டான். அங்கேருந்து வந்து, தம்பி எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்படியே கேட்டாங்க ஸ்ட்ரைட்டா. உள்ளார எல்லாம் இறங்குனுச்சா இறங்குன்னு தெரியல. அவன் போட்டு அமைதியா உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்த உடனே, அங்கிள் கொஞ்சம் வெளியில போலாமா அப்படின்னு. சரி போனோம். என்ன அங்கிள் இப்படி கேட்டாங்க ஒரு வார்த்தை அப்படின்னு. ஒன்னும் மோசம் இல்லை, பேசாம இரு, ஒண்ணும் இல்லை, இன்னும் மீதி ஆப்பிள் பாக்கி இருக்கு, இப்ப ஆப்பிள் சாப்பிடலாங்கிறியா வேணாங்கிறியா, வா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே அப்பயே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, நோ அப்படின்ட்டு.
இதுதான் உலகம் இன்னைக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன, ஏது என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி பாக்குறதே இல்லை இன்னைக்கு. எல்லாம் எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான் இன்னைக்கு. சாம்பிளுக்காக ஒண்ணு, ஒரு சாம்பிளுக்காக இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்துவத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு? அருமையானவர்களே, நம்ம மத்தியில் எப்படி இருக்க கூடாது. நாம் ஆவிக்குரியவர்களா நடந்துக்கணும். நம்மளுடைய மனம் புதிதா இருக்கணும். உலகத்துக்கேற்ற சிந்தை நம்மள்கிட்ட இருந்துடக்கூடாது. சிவந்த மேனி, ரூபன், ஐடி, இத்தனை தௌசண்ட்ஸ், ரைட், ஓகே. ஒரே பையன் நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கு, ரைட், அவ்வளவுதான், முடிச்சிடணும். சிஸ்டர், இப்பதான் வந்திருக்கோம், இப்படி கேட்க கூடாது. ஓ சாரி பிரதர், இல்ல இப்படி கேட்க கூடாது. பையனை வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா தாய் தாப்பா இருக்காங்க, இங்க இருக்காங்க, இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க இப்படி கேக்குறீங்க, அது தப்பு. அது அவங்க ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். நீங்க பாக்குறாரு பொண்ணுகிட்ட, நீங்க ஜெபம் பண்ணட்டும், பார்த்து சொல்லிட்டு உங்களுக்கு பின்னால உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஓகே பிரதர் அப்படின்னப்ப ரைட். அப்புறம் என்ன, இனிமே மிச்சம் மீதி எல்லாம் ஆப்பிள் இல்லாம திங்கணும். ஓகே ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காபி டீ குடிச்சுட்டு உடனே கிளம்பி ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சாச்சு, கிளம்பியாச்சு. அந்த வீட்டுல ரோமர் 12:2 நான் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு மனம் புதிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் என் ஊருக்கு வந்துட்டேன். அந்த வீட்டார் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீடு போய் சேரல பாருங்க, அவங்க வீடு போய் சேரல. அதுக்குள்ள இந்த பாஸ்டர் குறுக்க வந்த அந்த பாஸ்டர், என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டார். பாருங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இல்ல பிரதர், நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நோன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த பையன் முடிவு பண்ணிட்டாரு, டாடி எனக்கு லேட் ஆனாலும் இருக்கட்டும், நான் எங்க இருப்பேன், நானு எனக்கு தேவ சித்தத்தை எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வெளியில எனக்கு போனாவே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஐ ஃபியர். பிள்ளைகள் மறுபடி பிறந்திருக்காங்களாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இன்னைக்குதான் வெளியில உள்ள நிலைமை. மறுபிறப்பு அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் ஞானஸ்தானத்தை பத்தி கேட்கல, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு என்னன்னு தெரியலங்கிறாங்க. இதான் இன்னைக்கு வெளியில உள்ளதான நிலைமை. அதனால நான் வெளியில உள்ளவர்களை அற்பமா எண்ணி நாம் நம்ம மேன்மையா சொல்ல. மனம் புதிதாகணும். புறம்பான காரியங்களுக்கு வெயிட் அதிகமாய் கொடுத்துட வேண்டாம். எக்ஸ்டர்னலுக்கு வெயிட்ட கொடுத்துட்டு இன்டர்னலுக்கு நாம் உள்ளான விஷயங்களுக்கு நாம் கவனம் செலுத்தல. தேவனுடைய சித்தம், காட்லினஸ் இருக்கா? தேவ பக்திக்குரியவர்களா இருக்காங்களா? ஓகே, சிலர் மாநேரமா இருக்கலாம், உள்ளார காட்லினஸ் இருக்கும். சிலர் சிவந்த மேனியா இருக்கலாம், உள்ளார காட்லினஸ் இருக்காது, முரட்டாட்டமான ஆவி இருக்கும். அது எப்படி தெரியும் நமக்கு? ஏமாந்துடக்கூடாது. தகப்பனே, என் வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கணும், எக்ஸ்டர்னல் திங்ஸ வச்சு நான் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சோ இந்த விஷயத்துல தாவீது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த மேரேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா, தாவீதுக்கு எத்தனையோ மனைவி. இந்த முதல் மனைவியினுடைய காரியம், இவருடைய மேரேஜ், இவருடைய காரியங்களாம் ஃபெயிலியர். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கை இல்ல. அப்படின்னா நாம் பெரிய ராஜாவுக்கு நாம் மருமகன் ஆகணும், நல்ல பெரிய இடம், பெரிய சம்பந்தம், எனக்கு ஒரு ஹானர் இருக்கு, ஒரு கணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, இந்த பக்கம் எனக்கு அழகு இருக்கு. அப்படி பையனுக்கு பொண்ணு கூட மாறி இருக்கும். அப்படி மாதிரி அழகு காசு ரெண்டுமே டிசெப்டிவ் திங்ஸ். 2 திங்ஸ் ஆர். ஒன்னு மார்க் 4 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யத்தினுடைய அதாவது டிசிட்ஃபுல்னஸ். ஐஸ்வர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ரெண்டுமே வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 31. மார்க் 4 ஐஸ்வர்யம் வஞ்சனை உள்ளது. ரெண்டுமே டிசெப்டிவ் திங்ஸ், நம்மளை வஞ்சித்து மோசம் போக்கிடும். அப்ப இந்த வஞ்சனையில யார் தப்பிக்க முடியும்? இந்த வஞ்சனையில யார் தப்பிக்க முடியும் அப்படின்னா, யாருடைய மனம் புதிதாய் இருக்கிறதோ அவங்கதான் என்ன செய்வாங்க,
தப்பிச்சிருவோம். அப்பனே நோ, இது 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 வஞ்சிக்கிறது. ஐஸ்வர்யம் வஞ்சிக்கும், இது வஞ்சிக்கும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என் மனம் புதிதாகட்டும். அருமையான இளைய தலைமுறையே, இளைய தலைமுறையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வாலிப நாட்கள்லயே உங்களுடைய மனம் புதிதாவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பைபிள் எப்படி பாக்குற பாரு. இவருடைய மேரேஜ் எல்லாம் பின்னால எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. இவருடைய மேரிட் லைஃப் எடுத்து படிச்சு பாருங்க. காலத்துக்கு மலடி, சாகர வரைக்கும் மலடி, தம் புருஷனை அற்பமாய் எண்ணினவள். அதுக்கப்புறம் தாவீதுக்கு அடுத்து மனைவி. ஓகே, ஏன் இந்த ஃபெயிலியர் அப்படின்னு? தாவீது தன்னுடைய மனம் புதிதாகாத நாட்களில் பிரபஞ்சத்துக்கு ஒத்து அவனுடைய கண்ணோட்டம் இருந்ததனால் அவன் இதை மாதிரி சூஸ் பண்ணி முடிவு எடுத்துட்டான். ஓகே, நம் இரண்டாவது சத்தியத்தை சொல்லணும்னு சொல்ல வந்தது அப்படின்னா, மறுபடியும் இந்த ரோமர் 12:2 நாம் போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2. ரோமர் 12:2. இங்க நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நன்மையும், எத்தனை வார்த்தை ஆவியானவர் போட்டிருக்காரு பாருங்க. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறியணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில போய் எதோ இடத்துல போய் நான் பிக்ஸ் ஆயிடுவோம். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு சில காரியங்களை தேவனிடத்தில் பரிபூர்ணமான சித்தம் இல்லாதபடிக்கு சில காரியங்களை தேவன் அனுமதிப்பாரா அப்படின்னா தேவன் அனுமதிப்பார். பைபிள்ல இருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். 3 things சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில இருந்து நான் அனுமதி சித்தத்திற்குள்ள தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யாமல் என் வாழ்க்கையில நான் பர்மிசிவில் அனுமதி சித்தத்துக்குள்ளரே நான் போன ஆள். நான் ஆகாயத்துல ஸ்லோவ் பண்ண விரும்பல. வேதத்திலிருந்து ஒரு 3 எக்ஸாம்பிள சொல்றேன். என் லைஃப்ல இருந்து ஒண்ணு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிதானிச்சு பாருங்க. ஒரு காலம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்திலிருந்து நான் வெளியில வந்துடக்கூடாது. பர்ஃபெக்ட் வில்ல தான் நம்ம உட்காரணும். ஓகே, ஒரு 3 உதாரணங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4 இஸ்ரவேலர் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவனாரீர், உம்முடைய குமாரன் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி. See the word. அந்த வார்த்தையை கவனிச்சிட்டீங்களா? சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி, இந்த உலகத்தாரை போல, இந்த பிரபஞ்சத்தை போல. ரோமர் 12:2 அதான் வாசம். இந்த பிரபஞ்சத்தை போல, நம்மளை சுற்றி இருக்கிற ஜாதி ஜனத்தை போல எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்ட்டாங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஏன்னா அந்த ஜனங்கள், அது அடுத்த வார்த்தை பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ராஜாவாக இருந்து ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப தேவன் தன்னுடைய ஹார்ட்ட சொல்லிட்டார். இந்த ஜனங்களுக்கு என்ன கவனிங்க, இந்த ஜனங்களுக்கு நான் ராஜாவா இருக்கணும், நான் ஆண்டவனா இருக்கணும், நான் லார்ட்,
கர்த்தர், ஆண்டவர், ராஜா, நான் தான் கிங். கர்த்தர் ராஜாவா இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு யானைப்பட, எதுக்கு குதிரைப்பட, எதுக்கு யானைப்பட, எதுக்கு குதிரைப்பட, எதுக்கு சேனை? அவர் பாத்துக்குவாரு. ஒரு இடி முழக்கம் வந்தா போதும், முடிஞ்சு போச்சு. ஒரு செனகரிப், ஒரு சிரியாவினுடைய ஒரு சேனையை, ஒரு செனகரிப்புங்கிறதான ஒரு ரொம்ப மமதையில வந்ததான அகங்காரமாய் ஆணவமாய் வந்த ஒரு செனகரிப்பினுடைய சிரியாவுடைய ராஜாவை, அவனுடைய சேனையை சும்மா ஒரு தூதன் தான் போட்டிருக்கு. ஒரு தூதன் 1,80,000 பேர் என்ன செஞ்சார்? ஒரு நைட்ல முடிஞ்சிருச்சு. பைபிள் எடுத்து பின்னால படிச்சு பாருங்க. ஒரு தூதன் போதும். தேவன் தூதர்களை வச்சிருக்கார். எலிசாவுடைய வேலைக்காரன், ஐயோ நம்மளை சுத்தி நிறைய என்ன வருது, குதிரைப்படம், அந்த படம், இந்த படம் எல்லாம் வருதுங்கிறப்ப எலிசா என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவனே கர்த்தாவே, இவனோட கண்களை என்ன செய்யுங்க, அவன் கண்களை கொஞ்சம் வெளிச்சம் கொடுங்க, பார்க்கட்டும். பார்த்தா என்னது, எல்லாம் எல்லாம் அக்கினி ரதமுமா குதிரையா நிக்குது, எல்லாம் அக்கினி ரதமுமா இருக்கு. நான் நீண்ட வருஷங்களுக்கு முன்பாக பண்டிட் ராமாபாய் என்னுடைய பூனால இருக்கக்கூடிய முக்தி மிஷனுக்கு ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தோம். அப்ப பண்டிட் ராமாபாயனுடைய அந்த முக்தி மிஷனுக்கு நான் போயிருந்த பொழுது அந்த அம்மையாரை குறித்து நிறைய காரியங்களை சொன்னாங்க. லிட்டரலாவே ஃபயர் வந்தது அவங்களுடைய முக்தி மிஷன்ல. இந்த அம்மாவனுடைய காலத்தில் வாலிப ஸ்திரீகள் எல்லாம் இரவு பகலும் அவங்க மத்தியில ஒரு ரிவைவல் நடந்தது, ஒரு எழுப்புதல் நடந்த காலம். ஒரு ராத்திரி பொழுது அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அக்கினி அந்த ரூம்ல வந்துருச்சு. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்கெல்லாம் பயந்துட்டு ஐயோ நெருப்பு வருதுன்னு தண்ணி எடுத்து ஊத்துறதுக்காக போயிட்டாங்க. ஒரே சவுண்டு, சலசலப்பு. போயிட்டு பண்டிட் ராமாபாய் ஆள் ஷார்ட்டா தான் இருப்பாங்க, உடனே விழுந்துருச்சு, மாடிக்கு போறாங்க. பார்த்தேன்னு, நோ யூ cannot quench it, it's fire, God's fire, receive it. அது தேவனுடைய அக்கினி. அந்த அக்கினியை நீங்க அழிச்சிட முடியாது, நீங்க தண்ணி ஊத்திலாம் நீங்க அணைச்சிட முடியாது. பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள அனுபவங்கள் இல்ல. எஸ், அந்த அம்மையாருடைய அந்த முக்தி மிஷன்ல போய் அவங்க சொன்ன சாட்சி நாங்கெல்லாம் கேட்டோம். ஃபயர். அந்த அம்மையாரினுடைய எழுப்புதல் அங்க நடந்து நிறைய பேர் கன்வர்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கன்வர்ஷன், மனம் திரும்பி அதெல்லாம் வட இந்தியாவில எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த எழுப்புதல் அங்க நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா இந்த அம்மாவை என்ன செஞ்சிடணும், இவங்களை அடிக்கணும், துன்புறுத்தணும், கொலை செய்யணுங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்திருக்காங்க. ராத்திரில பார்த்தா இந்த எலிசா கண்டது போல அந்த அக்கினி ரத குதிரைகள் எல்லாம் பார்த்திருக்காங்க. இதுமாதிரி நிறைய டெஸ்டிமனி சொல்லுவாங்க அந்த அம்மாவை குறித்து. அருமையானவர்களே, சோ இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற கர்த்தரு சோனி சொங்கட்டா. சிலருக்குலாம் எப்படி இருக்காங்கன்னா சோனி சொங்கட்டா மாதிரி, கையால் ஆகாத ஒரு சிலர்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. தேவனை அப்படி மட்டிட்டோம். தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய வியாபித்திருக்கிறதான தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம் நம்மளுடைய அவிசுவாசத்தினாலோ பார்க்கக்கூடிய விசுவாசம் உள்ள கண்கள் இல்லாதனால ஒண்ணு கையாலாகாத தேவன், ஒண்ணு வேலைக்கெல்லாம் ஆகாது. அவசர ஆத்திரத்துக்குலாம் இந்த கர்த்தர் ஒத்து வர மாட்டாருங்க. சிலர் மைண்ட் எல்லாம் அவசர ஆத்திரத்துக்குலாம் அந்த கர்த்தர் ஒத்து வர மாட்டாரு. நாமளே அதான் பாத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் துணிகரம். பாருங்க, இங்க ஒரு ஜனம், எல்லாருக்கும் ஒரு யானைப்படம் இருக்கு, ஒரு குதிரைப்படம் இருக்கு, சேனை இருக்கு, கத்தி கபடா எல்லாம் இருக்கு. ஒரு ராஜா முன்னால போறாரு. நாங்க நாடோடி மாதிரி இருக்கோம், ஒரு நாடோடி கும்பலாவே நாங்க இருக்கோம். எங்களை சுத்தி உள்ளவனுக்கு ரொம்ப
ஒரு நீட்டா ஒரு ராஜா ஒரு படை அப்படின்னு இருக்கு. அப்ப தேவனுக்கு இவ்வளவு துக்கம் இருக்கும், இவ்வளவு துக்கம் இருக்கும். நான் அவர்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு இவ்வளவு சர்வ வல்லமுள்ளவனா இருக்கேன், இப்படி எல்லாம் உங்களை நான் நடத்தினேன். உங்களோட முற்பிதாக்களை 400 வருஷத்துக்கு மேல நீங்க அடிமையிலா இருந்தவங்கள அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்துல எல்லாம் உங்களை நான் மீட்டேன். இப்படி எல்லாம் செஞ்சு உங்களை வழி நடத்தி உங்களை செங்கடலை புழக்க வச்சு யோர்தானை கடக்க வச்சு எரிக்கோவை அடிச்சேன், அதை அடிச்சு இதை அடிச்சு இவ்வளவு காரியங்களை செஞ்சு நான் வந்தது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நான் உயிரோட இருக்கேன், நான் உங்களை நான் நடத்துறேங்கிறத சுத்தமா மறந்துட்டு எனக்கு சகல ஜாதிகளை போல எனக்கு ராஜா வேணும் நீ எப்படி கேட்ட பாரு. நீ என்ன தள்ளிட்ட மேன், நீ என்ன தள்ளிட்ட. தேவனுக்கு துக்கம். ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் தேவனுக்கு துக்கம். இது என்ன துக்கம்? சாமுவேல் அவர் ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க மேன். இது துக்கம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பேசினார் பாருங்க, எப்ப நடந்த சம்பவத்தை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேலர்களை ஆண்டவர் கடிந்து கொள்றார். என்ன அப்படின்னா 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஓசியா 13:9, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு, எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்க உன்னுடைய ஜட்ஜஸ்? எனக்கு ராஜா வேணும், எனக்கு நியாயாதிபதி வேணும், குதிரைப்படை வேணும், யானைப்படை வேணும், காலார்படை வேணும் கேட்டியே, அவெல்லாம் உன்னை ரட்சிக்க வேண்டியதானே? ராஜா வேணும் கேட்டல்ல, பணம் வேணும் கேட்டல்ல, அவெல்லாம் எங்க போயிட்டாங்க எல்லாம்? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். நான் உனக்கு கோபத்திலே ராஜாவை கொடுத்தேன், நான் உனக்கு என் துக்கத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். இன்னொரு வார்த்தையும் பார்ப்போம். சங்கீதம் 106வது சங்கீதம், சங்கீதம் 106வது சங்கீதம் 14ஆம் வசனம். 106 சங்கீதம் 106:14, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். லீன்னஸ் இன் தர் சோல்ஸ். அதாவது இச்சை உள்ளவனாகி தேவனை பரீட்சை பார்த்து, நான் சொல்றேன், என்ன கவனிங்க, என்ன கவனிங்களா? தேவனிடத்துல நையி 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 நையின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், குடு 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 ராஜா குடு ராஜா குடு ராஜா குடு நெய் 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 நெய்ன்னு வச்சுங்க, ஆர்டர் கொடுப்பார். வேண்டான்னு சொல்லி பாப்பார், எனக்கு வேணும் 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 எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னா இச்சை. தகப்பனே, உங்களுடைய சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற ஜெபம் எங்க இருக்கு? உமக்கு சித்தம் இல்லாததை என் வாழ்க்கையில கொடுத்துறாதீங்க 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 கொடுத்துறாதீங்க. சின்சியரா தேவனிடத்துல ஜெபம் பண்றது எப்படி? கொடுங்க கொடுங்க கொடுங்க, நெய் 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 நெய்ன்னு போட்டு வச்சு நீ தானே கேட்ட வச்சு. ராஜா வேணும் இல்ல, ராஜா ராஜா வேணும் இல்ல, ராஜா 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 இல்ல, ராஜா வச்சு. அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் உன்னோட சேர்த்து. இச்சித்ததை அவர்கள் இச்சித்ததை கேட்டதை நெச்சரித்ததை தேவன் கொடுத்துருவார். ஆனால் அதோட சேர்த்து என்னத்தையும் சேர்த்து அது இன்னொன்னு சேர்த்து கூடவே போகும், இளைப்பு சேர்த்து போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதோட
அந்த ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யமாட்டு தான் இல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஒண்ணு வரும். அவருடைய மனப்பூர்வமாய் அவர் ஒண்ணு நமக்கு எனக்கு நம்ம ஒவ்வொருவருக்கென்று தேவன் வைத்திருக்கிற தீர்மான திட்டத்தின்படி ஒன்றை கொடுக்கிறார்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதோட வேதனையை என்ன செய்யார்? கூட்டார். தேவனுடைய சித்தம் இல்ல, அவருடைய பரிபூர்ண சித்தம் இல்ல, நெய் நெச்சரிச்சு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா ஓகே வச்சுக்க, பிளஸ் இலைப்பூ அதை சேர்த்து வாங்க. விளங்கிட்டீங்களா? வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அவரிடத்திலிருந்து ஒண்ணு வருது அப்படின்னா அவராகவே பார்த்து இது என்னுடைய பரிபூர்ண சித்தம் வச்சுக்கன்னு கொடுத்தா நோ இலைப்பூ, நோ வேதனை, நோ கோபம், ஆசீர்வாதம். அது இல்லாதபடிக்கு நாம நெச்சரித்து அவர் இச்சித்து ஒண்ணு கேட்டோம் அப்படின்னா ஓகே வச்சுக்க, பிளஸ் வேதனை, பிளஸ் இலைப்பூ. நான் 1 சாமுவேல் 8க்கே போயிடும். 1 சாமுவேல் கொடுத்தாரான்னு கேட்டா கொடுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அவர்கள் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படித்த நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்களை என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்து தங்கள் எல்லா செய்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் சொல்லிட்டார் பாருங்க. இது என்ன புதுசா? நான் என்னைக்கு எகிப்துல இருந்து சாமுவேல் எவ்வளவு பேசுறாரு பாரு. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. சாமுவேல் உற்று, இது உனக்கு புதுசா இருக்கு. நான் அவர்களை அன்னையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆரம்பத்துல அவர்களை சபைக்கு அழைச்சிட்டு வந்தனா இப்படி சொல்லிடக்கூடாது. நீ இன்னைக்கு பாக்குற மேன், நீ இன்னைக்கு பாக்குற, நீ இன்னைக்கு தீர்க்கதரிசியா வந்திருக்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த சந்ததிக்கு நீ தீர்க்கதரிசியா நீ இருக்க அப்படின்னு நான் இவர்களை சந்ததியா நான் பார்த்துட்டு வரேன். இவளை எகிப்துல இருந்தே இவளை நான் பார்த்துட்டு வர்றேன். நீ உனக்கு ஒன்ன வயசு இவ்வளவு வயசு, நான் சந்ததியா அன்னையிலிருந்து இன்னைக்கு இதுதான் இது ரைட்டா நான் பார்த்திருக்கேன். விட்டுரு ஓ, அவங்க சொல்றதெல்லாம் சரி. பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க. நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படித்த நாள் மட்டும் இந்நாள் மட்டும் அவர்களை என்னை விட்டு வேற தேவர் எப்படி எல்லாம் அவருடைய எல்லா செய்கையும் செய்யறது போல அவர்கள் இப்ப நீ இடையில நீ குறுக்க வந்த போட்டே அவங்க செய்யறாங்க. இப்போதும் அவர்கள் சொல்ல கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து. தலைவா, நீ ஒரு தலைவனை கேட்டல்ல, அதனுடைய கான்சிக்வன்சஸ் இப்படி எல்லாம் இருக்குங்கிறது நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஏற்படுத்திட்டார். இப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதுங்கிறது இப்ப நீங்க சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன சொல்லுங்க? யார் ராஜாவா இருப்பது? நீங்க சவுண்டா சொல்லணும். தேவனே கர்த்தரே அவர்களுக்கு என்னவா இருக்கணும்? ராஜாவா இருந்து ஆளுகை செய்யணுங்கிறது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆனால் இப்ப தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டார், ஒரு ராஜாவை ஏற்படுத்திக்கன்னு சொன்னார். அது என்ன சித்தம்? பர்மிசிவ் வில், அனுமதி சித்தம். அருமையானவர்களே, நம்ம இங்க உள்ள ஹால்ல உள்ளவங்க யாரும் நம்மளுடைய வாழ்க்கை எந்த சித்தத்துல நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னா அனுமதி சித்தத்துல இருக்கக்கூடாது. இது அனுமதி சித்தமா, இது பர்மிசிவ் இல்லா அப்படிங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சு போடும். வேத வார்த்தைகள் இடங்கள், வேத வார்த்தையில நமக்கு அனுமதி, வேத வார்த்தை இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நமக்கு சொல்லுவார் இது இல்ல இது இப்படி அப்படின்னு. ஓகே, விரிவாய் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சும்மா 2 நீங்க வேத பகுதியை நீங்க பின்னால் எடுத்து நீங்க தியானிங்க. இன்னும் 2 உதாரணங்கள் வேதத்திலிருந்து நீங்க தியானிக்கணும், போய் தியானிக்கணும். என்னாகமும் 32 குறிச்சு வச்சுங்க. என்னாகமும் 32, அதை நான் உங்களுக்கு விரிவா சொல்லல. இன்னொன்னு
ஆதியாகமும் 19. ஆதியாகமும் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லோத்தினுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லோத்தை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? எங்க போக சொன்னார் சொல்லுங்க? எங்க போக சொன்னார்? மலைக்கு ஏறி போ அப்படின்னார். தேவனுடைய அனந்த ஞானம், மலைக்கு ஓரி போ அப்படின்னு. என்னால முடியாது. ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு? டோன்ட் கம்பல் மீ, டோன்ட் கம்பல் மீ. என்ன மலைக்கு ஏறி போ சொல்லி எங்களை கம்பல் பண்ணாதீங்க, என்னால முடியாது, நான் சமவெளியில தான் நான் போவேன் அப்படின்னு. ஓகே, பர்மிசிபிள். ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? மனைவி, பிள்ளைகள் வேசி மார்க்கத்தார், முழு குடும்பமும் நாஸ்தி. இதான் அனுமதி சித்தம். மலைக்கு போனா போகணும்ல, தேவனுடைய அனந்த ஞானம் இல்ல. கிட்டக இருக்கு பிரதர், கிட்டக இருக்கு பிரதர், சோவார் கிட்டக இருக்கு, நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு. அனுமதி சித்தம். ரூபன் காத், ரூபன் வம்சத்தாரும் காத் வம்சத்தாரும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னா, யோர்தானை கடந்து கானானை போய் சுதந்திரிக்கணும். இந்த 2 கோத்திரத்தார், இந்த ரூபனும் இந்த காத்து வம்சத்தாரும் பார்த்தாங்க, யோர்தானை போய் கடந்து இனி போய் நமக்கு எங்க சீட்டு உழுவோம். யோசுவா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பார். நமக்கு நமக்கு ஏகப்பட்ட கையில நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, திரட்சியான பிசினஸ், திரட்சியான ஆடு மாடு மந்தையில வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மந்தையில வச்சுக்கிட்டு இந்த யோர்தானை கடந்து அந்தண்ட போய் நம்ம உட்காரும் பொழுது, இந்த யோசுவா ஏதாவது ஒரு சீட்டை கூட்டு போய் நீ இந்த பார்டர்ல நீ இருன்னு சொல்லிட்டா அப்படின்னா என் பிசினஸ் என்ன ஆகும்? எனக்கு பிசினஸ் வேணும்ல, என்ன பிசினஸ் நல்லா பிழைக்கணும்ல. அப்ப 2 பேருமே டக்குன்னு என்ன முடிவு பண்ணிட்டானுங்க அப்படின்னா, 2 பேரும் மோசஸ்ட சொல்லி, பிரதர் என்ன பிரதர், நாங்க யோர்தானுக்கு இக்கரையில் உள்ளதான இந்த கிளையாத்து பகுதியிலேயே நாங்க உட்காந்துக்கிறோம். ஏண்டா அப்படின்னா, நல்ல பச்சையா இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா நீர்வளம் இருக்கு, எங்களோட பிசினஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆடு மாடு மந்தைக்கெல்லாம் நல்லா இருக்கும், நாங்க இங்கேயே சௌகரியமா இருந்துக்கிறோம். இதுவும் காணியாட்சிக்கு உட்பட்ட பகுதி தானே, எப்படி வரும், இதுவும் காணியாட்சிக்கு உட்பட்ட பகுதி, நாங்க இங்கே இருந்துடுறோமே, நாங்க பார்டர்லயே இருந்துடுறோம். பார்டர் கிறிஸ்டியன்ஸ் யோர்தானை தாண்டி சுயத்துக்கு மறிச்சு கொண்டு போய் சகோதரர்கள் மத்தியில போய் இருக்கிறதுக்கு சிலருக்கெல்லாம் விருப்பம் இருக்காது. சிலர்லாம் என்ன இருக்கான, சகோதரத்துவத்தின் மத்தியில் எல்லா கோத்திரங்களோடு கூட கலந்து உள்ளார பத்திரமா நம்ம இருக்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு யோர்தான்லாம் கிடக்கணும், சுயத்துக்கெல்லாம் சாகணும், சகோதரர்கள் மத்தியில இருக்கணும். இது ஏன் அது பேசாம அந்த பார்டர்ல உட்காந்துட்டு அப்படியே எழுந்துச்சு போயிடலாம்ல. ஓகே, நாம எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். அப்படியே நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா ஆல் கான். நம்ம இங்க இருந்து பாக்குறப்பே பார்ப்போம், உட்காந்துருக்காங்களே, முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா ஆமீன் பார்த்தா வண்டி எடுத்து போயாச்சு. பார்டர் உள்ளார தலைய கொடுக்கறது கிடையாது, தலை கொடுக்கறது கிடையாது. அவங்கள ரொம்ப புத்திசாலிகள் நினைச்சிட்டு இருக்காங்க பார்டர்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்க. பைபிள்ல 1 நாளாகமும் 5ஆம் திருப்ப வேண்டாம், 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. முதல்ல பிசாசானவன் யார தொட்டான்? அசீரியா ராஜா முதல்ல யார அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா, பார்டர்ல உள்ளவன் அடிச்சுட்டு போயிட்டான். சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தால், இந்த உலகத்தினுடைய காரியங்களினால், பணம் காசு பிசாசுனுடைய வஞ்சனை தந்திரங்களால் அந்த குடும்பங்கள் எல்லாம் கேப்சர்ட், எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ரூபன் காத்தினுடைய வம்சத்தார். ஏன்? பார்டர்.
சிவில் நீங்க நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், விட்டுருங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாஸ் என்ன சொல்ல, இருந்துட்டு போகணும். இப்படிதான் வேதத்துல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாம் பாக்குறோம். எதுல இல்லாதபடிக்கு அப்படின்னா, பரிபூர்ணமான சித்தம் இல்லாதபடிக்கு பர்மிசிவிலேயே இருக்கிறது. யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், பெத்தேலுக்கு போனார், இவன் சுக்கத்துல உட்காந்துக்கிட்டான். பெத்தேலுக்கு போ அப்படின்னார். இவர் யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, மனம் புதிதாகல, சுக்கத்துல உட்காந்துக்கிட்டார். 10 வருஷம் இருந்தார். கடைசியில யாரை இழந்துட்டார் அப்படின்னா, தன்னுடைய மகள் லேயாள் இடத்தில் பெற்ற தீனாளை இழந்துட்டார். யார் பொறுப்பெடுக்கிறது? யாக்கோபு தான் பொறுப்பெடுக்கணும். கர்த்தர் சொன்னது அங்க, நீ இருந்தது இங்க. அருமையானவர்களே, வேதம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதுக்கு இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம்? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, அவர்கள் செய்த தப்பிதத்தை நாம் செய்திடாதபடிக்கு. அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், நமக்கு வேற சூழ்நிலையா இருக்கலாம். தகப்பனே, உங்களுடைய சித்தம் செய்யணும், நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்திலே என் வாழ்க்கை அமையட்டும், அதை நான் மாத்திர வேண்டாம், என் சித்தத்தை நான் செஞ்சிட வேண்டாம், போட்டு நைன்னு நம்ம கேட்டுற வேண்டாம். இதுக்கு மனம் புதிதாகும்படிக்கு நாம் ஜெபிப்போம். என்னுடைய லைஃப்ல இருந்து நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன்னு சொன்னேன். எஸ், நானும் இந்த தப்பு பண்ணால்தான். அதனால உங்களை நான் நியாயம் தீர்க்கவோ ஆக்கியனுக்குள்ளா தீர்க்கவோ கிடையாது. நான் இந்த ஃபுலிஷா நான் செஞ்சிருக்கேன், நான் பயணிச்சிருக்கேன். என்னுடைய 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 குடும்ப ஜீவிதத்தில் 2009, 2010, 2011 இந்த 3 வருஷங்களும் என்னுடைய பொருளாதாரத்தின் மிகவும் நெருக்கடியான ஆண்டுகள். பினான்சியல் கிரைசிஸ், சிங்கிள் இன்கம். எல்லா பிள்ளைகள்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லாம் அண்டர் கீழ் படிப்பா இருப்பாங்க, அப்புறம் மேல் போஸ்ட் கிராஜுவேட் போவாங்க. கீழே இருப்பாங்க, மேலே எல்லாம் ஒவ்வொருத்தரும் 2 வருஷம் கேப். ஒவ்வொருத்தருக்கும் செமஸ்டர் ஃபீஸ், போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உண்டான ஃபீஸ், அண்டர் கிராஜுவேட்டுக்கு உண்டான ஃபீஸ், செமஸ்டர் ஒரு செமஸ்டருக்கு இவ்வளவு, அடுத்த செமஸ்டருக்கு இவ்வளவு, இதுக்கு ரெடி பண்ணணும், இதுக்கு ரெடி பண்ணணும். கடன் வாங்கக்கூடாது, ஆனா கடன் படக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கன்விக்ஷன். கடன் வாங்கக்கூடாது, யாரிடத்துல கையேந்த கூடாது. என்னுடைய கன்விக்ஷன், நோ எஜுகேஷனல் லோன். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. இன்னைக்கு யாராவது கேட்கறாங்கன்னா நீங்க சூழ்நிலையை பாத்துங்கன்னு சொல்றதே தவிர எனக்கு அந்த கன்விக்ஷன் கிடையாது. நோ எஜுகேஷன் லோன். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் நீங்க இப்படி இது பண்றீங்க, எஜுகேஷன் லோன் போடலாமே. என் பிள்ளைகளுடைய தலையில இது மாதிரி லோன் எல்லாம் சுமக்க நான் வைக்க விரும்பல. பிள்ளைகளுடைய தலையில் ஒரு லோனசம், ஒரு களிமண் மூட்டையை, ஏதோ ஒரு தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் தான் வாசிக்கிறோம். களிமண் மூட்டையை சுமக்கிறார்கள் அல்லவோ, களிமண் மூட்டையை சுமக்கிறார். என் பிள்ளைகளுடைய தலையில இது மாதிரி லோன் சொல்லிட்டு களிமண் மூட்டையை நான் சுமக்க வைக்க விரும்பலைங்கிறது என்னுடைய சித்தம். விட்டாச்சு. ஆண்டவரே, நான் பாக்குறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க பாத்துக்குவீங்க. இப்ப இந்த 3 வருஷம் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு இப்ப என்னுடைய இதான் அனுமதி சித்தம். தேவனிடத்துல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, +2க்கு மேத்தமெட்டிக்ஸ் நான் டியூஷன் எடுக்கிறேன். 10th கிடையாது, +2க்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் டியூஷன் எடுக்கிறேன். அது எனக்கு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஒரு கன்விக்ஷனை கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இது ஒரு +2க்கு நீ ஸ்டூடெண்ட்டுக்கு நீ டியூஷன் எடுக்கிற அப்படின்னா அவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட். நீ எடுத்தா சிரத்தா செய்யணும், உன் கைக்கு நேரிட்டது முழு பீடத்தோட செய்யணும். எல்லாம் அவரவர்கள் கல்லூரிக்கு போக வேண்டியது அதிக மார்க்கோட கொடுக்கணும். அதனால நீ முழு கிரையும் கொடுத்து உன்னால செய்ய முடியுமா? ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்கணும், ஒரு பக்கம் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணணும், இதோட கூட எதையும் பார்க்காத அப்படின்னு ஒரு உள்ளார ஒரு சத்தம். ஆனாலும் எனக்கு பணம் தேவைப்படுதே ஆண்டவரே. அப்ப அந்த நாட்கள்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 1200 உட்காந்து கால்குலேஷன் பாருங்க. கால்குலேஷன் ஒரு 30 ஸ்டூடெண்ட் எடுத்தா இத்தனாயிரம் ரூபாய் வரும். ஒரு கால்குலேஷன்.
இத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்தா இத்தனை ஆயிரம் வரும், 40 ஸ்டூடெண்ட் எடுத்தா இப்படி வருங்கிறது எல்லாம் பேப்பர் தானே, இல்ல கால்குலேட்டர் தானே, இல்ல நம்பர் தானே. கால்குலேஷன் பண்றதுக்கு என்ன, எல்லாம் போட்டு வச்ச உடனே ஓகே, யார்ட்டையும் கடன் போடக்கூடாது, நாம் உழைப்போம். நேரத்தை எடுக்குது, அவ்வளவு நேரத்தை எடுக்குது. காலையில சாட்டர்டேல லீவ் நாள்ல கிடைக்கிறப்பெல்லாம் உட்கார்ந்து நேரத்தை எடுத்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறோம். கால்குலேஷன் எவ்வளவு, இந்த வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் வரும், இது இவனுடைய பட்ஜெட்டுக்கு போவோம், இது போல வந்துச்சுன்னா இங்க போவோம் அப்படிங்கிறது மைண்ட் கால்குலேஷன். பர்மிசிவ் எல்லாம் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. 1200 ரூபாய்க்கு ஒரு பையன் அங்கேருந்து வர்றான். சிஸ்டர்ட்ட போய் ஒரு கணக்கு வைக்கிறான். 200 ரூபான்னு ஒருத்தன் கொடுக்குறான். இவங்க பால் பணம் கொடுக்குறாங்க. ஒருத்தன் 300 ரூபா தர்றான். கேஸ் பில்லு கொடுக்குறாங்க. டெலிபோன் பில்லு, இபி பில்லு, கேஸ் பில்லு, அரிசி, பருப்பு, லொட்டு, அவன் கொடுக்கறதெல்லாம் எப்படி கொடுக்குறது? எப்பா கணக்கு வச்சுக்கிட்டியா, கணக்கு வச்சுக்கிறியா? அவங்க எல்லாம் கணக்கு வச்சுக்கிறாங்க. வேற சுப்பிரமணி, மகாலிங்கம், சுப்பிரமணி வரவு, மகாலிங்க வரவுன்னு அவங்க பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. எழுதி 300, 400, 400 முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எப்பா எத்தனை ஆயிரம் இருக்கு பாருங்க, எத்தனை ஆயிரம் இருக்கா? எல்லாம் இபி பில்லு, கரண்ட் பில்லு, பால் பில்லு, ஒண்ணு தேரலையா? அதெல்லாம் அப்பப்ப வந்துச்சு, அப்பப்ப 100, 200 கொடுத்தா எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டேன், எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி மிச்சம் மீதி இருக்கும்ல, சரி பாக்கி கொடுப்பாங்கன்னு கேட்டா, கரெக்டா என்ன பண்ணானுங்கன்னு கேட்டா, ஜனவரி மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆள் எல்லா பேரும் ஜூட்டு. பிப்ரவரி மாசம் பரீட்சை. வாத்தியாட்ட இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டோம், எக்ஸாம் எல்லாம் எழுதணும், பேப்பர் எல்லாம் திருத்தினா எல்லாம் பார்த்தாரு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போயிட்டானுங்களாம். சரியா போச்சா? இது யாருடைய சித்தம்? அடிச்சா இப்படி அப்படியே வலிச்சு 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 100, 200 பால் பில்லும், இபி பில்லும், அந்த பில்லும், இதுக்கே எல்லாம் செலவாகி இப்படி பெருசா தூக்கி பெருசு ஒன்று வெயிட்டா வரும்டான்னா எல்லாம் போச்சு. இத தூக்கி எரிஞ்சுடா சாமி. மினிஸ்ட்ரிலையும் இல்லாம உடம்பையும் வருத்திக்கிட்டு இது ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப தேவனுடைய சித்தத்தை பாருங்க. God is faithful God. அவர்தான் நம்மளுடைய ராஜா. 6th பே கமிஷனுடைய அரியர் ஒண்ணு போடுறான். 6வது பே கமிஷனுடைய அந்த நிலுவை தொகையை கவர்மெண்ட் எப்படி சட்டம் போடுறான் அப்படின்னா, 2009, 2010, 2011 3 தவணையா பிரிக்க சொல்றான் கவர்மெண்ட். போடுறான் பாருங்க சட்டத்தை. ஆசிரியர்களுடைய 6th பே கமிஷன், 6வது ஊதிய கமிஷனுடைய அந்த நிலுவை தொகையை, வருகிறதான நிலுவை தொகையை எப்படி பிரிக்கிறான் அப்படின்னு 3 தவணைகளாக பிரிச்சு 9, 10, 11 அதான் அந்த மணிக்ஸ்ல, அதான் அந்த இயர்ஸ். அப்படி இதை எப்ப கொடுக்கணும் அப்படின்னா ஏப்ரல் மாசம் டெலிவரி பண்ணணுங்கிறான். வருது கரெக்டா, ஃபீஸ்க்கு போகுது. அடுத்த வருஷம் வருது, ஃபீஸுக்கு போகுது. அடுத்த வருஷம் வருது, ஃபீஸ்க்கு போகுது. இது யார் செய்யறா? இது விசுவாசத்தினால் உண்டானது. முதல்ல நான் எடுத்த டியூஷன் என்னடான்னு கேட்டா, இஸ்மவேல் முண்டி 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 வலிச்சு 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 நாம பெற்றெடுத்த இஸ்மவேல். இப்ப அங்கேருந்து ஒரு பே கமிஷன் அறியறது கரெக்டா போய் பிக்ஸ் பண்ணுது. அது விசுவாசத்தினால் உண்டாகும் ஈசாக். ஆமென். இதுக்கப்புறம் நான் டியூஷன் எடுப்பேன், போகும்டா சாமி. அடுத்தடுத்த செட்டு வரும். சார் 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 அந்த பெத்த பிள்ளைங்களுடைய தாய் தகப்பெல்லாம் வருவாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. சார் 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 வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பு சார். 2 நாள் ஆகுது, 2 நாள். நைனா வேண்டாம், நைனா வாங்க நைனா, போதும். நான் இஸ்மவேலை பெற்றெடுத்தது போதும், தவிடு தின்னது போதும், வேர்த்து வடிச்சது போதும்.
விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கர்த்தர், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பரிபூர்ணமான சித்தத்தில் அவரையே நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, இப்ப நான் மேன்மை பாராட்டலாம் முடியாது. மேன்மை பாராட்டணும், நான் ஏய் நான் உங்களெல்லாம் டியூஷன் எடுத்து வளர்த்து உங்களெல்லாம் ஆளாக்குனேன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணும் முடியாது. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார், அவ்வளவுதான். அவர் செய்யறார். அருமையானவர்களே, ஆகாயத்துல ஸ்லோவம் பண்ண வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயும் எதுல போய் உட்காந்துட வேண்டாம். அப்படின்னா அனுமதி சித்தத்துல போய் உட்காந்து. அனுமதி போறான்னு கேட்டா, எஸ் நீ எடுக்கணும்னு நினைக்கிறல்ல, எடுமே எடு. நீ எடுக்கணும்னு நினைக்கிற எடு. வீடு கட்டணும்னு நினைக்கிற, இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற, போயிட்டு ஒரு வெளியூர் போயிட்டு வரணும்னு நினைக்கிற, ஓகே, அவர் பாட்டு சொல்லுவார். நை நை, ஓகே கோ. யூ வாண்ட் ராஜா, ஓகே ஹேவ் இட் ராஜா. இது செய்யணுமா செஞ்சுக்க. அங்க போகணும், இங்க போகணும், நான் அண்டார்டிகா போகணும், போ அண்டார்டிகா போ. கட்டணும், கட்டுக்க. சொல்லி பாப்பார், சொல்லுவார், சொல்லாமல் இருக்க மாட்டார், சொல்லிட்டே இருப்பார். மீறி போனா விட்டுருவார். அவர் எழுதுங்க. ஒரு சிலர் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம்.